மைக்கேல் ஜாக்சன் பத்தின ஒரு தெரியாத விஷயம் என்னன்னா, அவர் இறந்து 16 வருடம் ஆகியும் அவரோட வாழ்க்கையில இருக்க 1000க்கும் மேற்பட்ட டெமோஸ், ஆல்பம்ஸ், அப்புறம் ரெமிக்ஸ் இன்னைக்கு வர ரிலீஸ் பண்ணாம இருக்குதாம். இந்த விஷயத்த இன்னைக்கு வர எந்த சேனலும் கிளியராவே விளக்கல. அதை இப்ப நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். மைக்கேல் ஜாக்சன் தான் இறக்குறதுக்கு முன்னாடியே வால்ட்னு சொல்ற ஒரு பெட்டகத்தை உருவாக்கி வச்சிருக்காரு. அதுல 1000க்கும் மேற்பட்ட ஆல்பம் சாங்ஸ் பாடி வச்சிருக்காரு. அப்புறம் இவர் இந்த ஆல்பம் சாங்குக்கு காப்பி ரைட்டா ஒரு கம்பெனி கூட சைன் பண்ணி வச்சிருக்காரு. அண்ட் இவர் இறக்குறதுக்கு முன்னாடி இந்த ஆல்பம் சாங் எல்லாம் கிளியராவே ரிலீஸ் ஆயிட்டு இருந்திருக்கு. ஆனா இவர் 2009ஆம் ஆண்டு இறந்ததுக்கு அப்புறம் அந்த கம்பெனி அந்த வால்ட்ட செக் பண்ணி பார்க்கும்போது வெறும் ஒரே ஒரு ஆல்பம் சாங் தான் முழுசாவே கம்ப்ளீட் ஆயிருக்கு. சோ அத 2010ஆம் ஆண்டு அதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. வேற எந்த ஆல்பம் சாங்கும் டெமோவும் கம்ப்ளீட் ஆகாதனாலதான் அதை இன்னைக்கு வர எதுவுமே ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்காங்க. இதுக்கு அந்த கம்பெனி சொல்ற காரணம் என்னன்னா, இந்த டெமோ அப்புறம் அந்த ஆல்பம் சாங் இன்கம்ப்ளீட்டா இருக்கிறதுனால மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு இருக்காதுன்னு, சோ தங்களுக்குன்னு சொல்லி ஒரு ப்ராஃபிட் கிடைக்காதுன்னு சொல்லி தான் இன்னைக்கு வேற அவங்க ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்காங்க. இந்த விஷயம் இப்பதான் உங்களுக்கு தெரியும்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.